நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்றத தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலோட ஹீரோயின பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அண்ணாமலை குடும்பம் இந்த சீரியல் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குன்ட்டு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த சீரியல்ல ஒரு ஹீரோ 3 ஹீரோயின். ஹீரோக்கு யாரு ஹீரோயின் அந்த மாதிரி தான் வந்து நிறைய கன்ஃபியூஷனோட இருக்கு. ஹீரோக்கு 2 பேரை பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் வெண்ணிலா, இன்னொரு பக்கம் அவரு காதலிக்கிற பொண்ணு. இப்படி 2 பேரும் இருந்தாலும் இவருக்கு போக போக இப்ப ரீசெண்டா நடந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க மேல ஒரு மரியாதை வருது. பார்க்கும் போதெல்லாம் சாரி கேட்கிற மாதிரியான நிலைமை தான் வருது. சோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இந்த சீரியல்ல இருக்கு. அது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்ணிலா கேரக்டர் பண்றவங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெண்ணிலாவா நடிக்கிறவங்களுடைய ரியல் நேம் யுக்தா. சோ இவங்களுடைய ஃபுல் நேம் யுக்தா மல்நாட். இவங்களுக்கு இன்னொரு நேமும் இருக்காம், அஞ்சனா. சோ அஞ்சனான்றது வந்து இவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேராம். அதுக்கான ரீசன் என்னன்னா ஆஞ்சநேயருடைய தீவிரமான ரசிகை அண்ட் ஆஞ்சநேயர் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போயிட்டு அவர்கிட்ட பேசுவாங்களாம். அந்த மாதிரி ஆஞ்சநேயருடைய ஒரு பக்தியா இருந்து அவருடைய வார்த்தையில இருந்து பேர் வரணும்ன்றதுக்காக அஞ்சனா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்களாம். சோ இதை எந்த இடத்துலயுமே அவங்க சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க கன்னடம், தெலுங்கு, இப்ப கூடிய சீக்கிரம் தமிழும் சூப்பரா பேச போறாங்க. மலையாளமும் தெரியுமா, ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்களாம். இவங்க பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது இப்படி எல்லாமே பெங்களூர், கர்நாடகா. இவங்களுடைய நேட்டிவ் சிக்மங்களூர். இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருமே சினிமாவை சேர்ந்தவங்க கிடையாது. சின்ன வயசுல இருந்து இவங்களுக்குன்னு ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம வந்து நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. மூவி தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களாம். ஆனா மூவில கிடைக்கிற நல்ல நல்ல கேரக்டர்ஸை தாண்டி சீரியல்ல வந்தோம்னா டெய்லி மக்கள் கூட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் ஆயிடுச்சோம். அதனால சீரியலை இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கன்னட சீரியலுக்கு தான் வாய்ப்புகளை தேடி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு திரும்பவும் தெலுங்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண சீரியலுடைய நேம் வைதேகி பரிணயம். இந்த சீரியலை தொடர்ந்து திரும்பவும் ஜி தெலுங்குல கலவேரி கொடுலு கனகா மகாலட்சுமி, இந்த சீரியல்ல இவங்க கனகம் அப்படின்ற ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த ரோலுக்கு நிறைய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரியல் லைஃப்லயும் இவங்க இப்படிதான் இன்னசென்ட்டா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதான். ஏன்னா எந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்தாதான் லைஃப் ரன் பண்ண முடியும். அதனால அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அப்படின்ட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுடைய ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் பாண்டிங், இந்த அண்ணாமலை குடும்பம்ல நடிக்கிற இவங்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ற வான்மதி நம்ம எல்லாருக்கும் ஐஸ்வர்யான்னு தெரியும். சோ இவங்களும் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு ரியல் சிஸ்டர்ஸா இருந்தா எப்படி இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல அதே மாதிரி தான் இருப்பாங்களாம். ரியல்ல இந்த சீரியல்ல தான் ரொம்பவே பொறாம பிடிச்ச மாதிரி அக்காக்கு எப்பவுமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற தங்கச்சி கேரக்டர், ரொம்பவே இன்னசென்ட் கேரக்டர், இது மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா ஃபியூச்சர்ல இந்த வெண்ணிலா கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பா ஒரு போல்டா இருக்க போகுது. அண்ணாமலைக்கு பிடிச்ச ஒரு போல்டு கேரக்டர் பொண்ணாதான் இருக்க போறாங்க. அதுவும் இல்லாம எப்பவுமே அக்காக்கே விட்டு கொடுத்துட்டு இருக்கவங்க வருணுடைய விஷயத்துல அக்காவை விட்டு விலகி இருப்பாங்களா இல்ல அக்காக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா வருண் வெண்ணிலா இந்த ஒரு காம்போ ரொம்பவே சூப்பரா இருக்குன்ட்டு நிறைய சூப்பர் கமெண்ட்ஸ்லாம் வருது. இவங்களுக்காகவே நாங்க சீரியல் பாக்குறோம். ஏன்னா ஹீரோ வருணுக்கு ஆல்ரெடி நிறைய ஆகாஷ்க்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சீரியல்ல வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு பேருக்காக தான் நாங்களும் பாக்குறோன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ் தடை இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றவங்க தான் இவங்க. இவங்களுக்கு வயசு இப்போ 26 ஆகுது. அண்ட் லாங்குவேஜை இப்போ ரொம்ப டக்குன்னு கத்துக்கிட்டே இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் சரளமா பேசிடுவாங்க. ஸோ லவ் அண்ட் ப்ரப்போஸ் இது ரெண்டுமே ஏன் பாய்ஸ் மட்டும் பண்ணணும், கேர்ள்ஸும் பண்ணலாமே அப்படின்றதுல ரொம்பவே வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கிற பெண் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரியல் லைஃப்லயும் உங்களுக்கு ஒரு லவ் மேட்டர் நடந்திருக்குங்க. ஆமாங்க, பர்சனலா இவங்க 2 இயர்ஸ் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க. அவர்கிட்ட பொய்யும் சொல்லிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்வா இருக்கும்ட்டு எப்படியாவது நம்ம அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சு ஒன் டைம் வந்து நேருக்கு நேர் மீட் பண்ற மாதிரியான சூழல் வந்திருக்கு ஒரு மூவி தியேட்டர்ல. ஸோ அந்த டைம்ல கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்களா என்ன பேசுறதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் அவரை பத்தி லெட்டர்லாம் எழுதி எப்படியாவது அவர்கிட்ட கொடுக்கணும்ட்டு பொய் சொல்லி ஒரு துளசி செடியோட அவரை போய் சந்திச்சு இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள்
நாள் தான் இருந்துதாம் அந்த லவ். ஸோ அந்த ஒரு லவ் பெஸ்ட் லவ்வாம் இவங்களுடைய வாழ்க்கையில. கண்டிப்பா இந்த லவ் வந்து இந்த அளவுக்கு மாற்றத்தை எனக்குள்ள ஏற்படுத்தும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு இவங்க ஒரு ஓல்டு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு இங்க மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியனா இருக்க அண்ணாமலை இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அதுக்கு ரீசன் கேட்கும் போது ரொம்ப கியூட்டாவே அவங்களுடைய ஸ்டைல்ல சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய நேட்டிவ் வந்து சிக்மங்களூர். அங்கதான் கொஞ்ச நாளா இவரு ஐபிஎஸ்ஸா இருந்திருக்காங்க கடந்த காலத்துல. அப்போ ரொம்பவே நேர்மையான இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம் ஹீரோலாம் எந்த அளவுக்கு நேர்மையான போலீஸ் கேரக்டர்ல இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாரா. ரொம்பவே நேச்சுரல் லுக்ல இந்த ஒரு பாப்புலரான ஒரு போலீஸ் ஆபீசரா அந்த இடத்துல இருந்திருக்காரு. அப்பவே அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்குவாங்க. அவரும் இங்க தமிழ்நாட்டுல இருக்காரு, இங்க வந்து இவ்வளவு பெரிய பொலிட்டிஷியனா இருக்காருன்னு தெரிஞ்சதும் இன்னும் சந்தோஷமா. அவருடைய நேம்ல தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல் டெபியூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் இன்னும் ரொம்ப 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 சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அண்ணாமலை அப்படின்ற பேரை கேட்டாலே உங்களுக்கு எங்க இருந்து தான் அந்த அளவுக்கு சந்தோஷம் வருமோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இந்த சீரியல்ல இவங்க கமிட் ஆனாங்களாம். சோ இது அண்ணாமலை சாருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டு கூட ஒரு பொக்கே கொடுத்திருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு பொலிட்டிஷியனையும் தாண்டி அவருடைய ஐபிஎஸ்ல இருந்த அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சதுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே வந்து பெரிய விஷயம். அண்ட் அதுவும் இல்லாம இவங்க வந்து தமிழ் மூவிஸ்லாம் நிறைய பார்த்துட்டு வராங்களாம், சீரியல்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா, நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களாம். கன்னட பொண்ணா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து தெலுங்கு ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் அதை இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்லும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொண்ணு தான். அண்ட் இதுவும் இந்த அண்ணாமலை குடும்பமும் பாத்தீங்கன்னா ரீமேக் சீரியல் தான். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு சீரியல் மூலயமா அவங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா இவங்க தான் லீடா இருக்க போறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு பாசிட்டிவான ரோல் அடுத்தடுத்து இவங்களுக்கு நிறைய சீரியல் வாய்ப்புகள் கிடைக்கணும். இவங்க நினைச்ச மாதிரி இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ சீரியல் மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் இங்க நிறைய பேர் வந்து சிஸ்டருக்காக விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நிறைய கிளாஷஸ் எல்லாம் வருது. அதுதான் இந்த சீரியல்ல ரியலா காட்ட போறாங்க. கண்டிப்பா இந்த வெண்ணிலா கேரக்டர் வந்து ரொம்ப வந்து ஒரு போல்டான கேரக்டரா மாறப்போகுது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த சீரியல் வரலாற்றிலே ஹீரோயின் தான் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்காங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் போக போக அவங்க போல்டா மாறுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸை நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இந்த ஒரு வெண்ணிலா கேரக்டர் ரொம்பவே போல்டா மாறப்போகுது. அண்ட் வருண் அண்ட் வெண்ணிலா இவங்களுடைய இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் கூட ரொம்ப அழகா கொண்டு வர போறாங்க. ஏன்னா நம்ம ப்ரோமோல பார்த்ததே வருண் வெண்ணிலா இந்த மேரேஜ் தான். ஆனா 3 பெண்கள் இருக்காங்க. இதுல எப்படி வெண்ணிலா வருண் மேரேஜ் நடக்க போகுதுன்றத நம்மளால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.